ஹாய் கைஸ், வாங்க நாம அங்ராஹா ஸ்டைல் குர்த்தி டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அம்ப்ரல்லா கட்டிங் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு 3 மீட்டர் துணி தேவை. இது ஜார்ஜெட் மெட்டீரியல். இது 3 மீட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் நான். கட்டிங் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ண வீடியோ எடுக்கல. இது கட் பண்ணியே 1.5 மாசம் 2 மாசம் ஆகுது. எங்கேயோ போட்டு வச்சிட்டேன். தேடுறேன் ஒரு பீஸை காணும். சைடு இன்னொரு சைடு காணும். அப்புறமே தேடி கண்டுபிடிச்சி அதை எப்படியோ வெட்டிட்டேன். அப்புறமேட்டு அதை தேடி பிடிச்சி லைனிங் எல்லாம் கண்டுபிடிச்சி மேலே கொஞ்சம் லைனிங் மிச்சம் இருந்தது. அதை கட்டிங் பண்ணி எப்படியே பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கல கலம்காரி, அது வேற குர்த்தி தைச்சேன் நான். அது மிச்சம் இருந்தது. சரி, இதுக்கு வச்சு அட்டாச் பண்ணி விட்டுடலான்ட்டு அங்கரஹா ஸ்டைலில் குர்த்தி பண்ணியாச்சு. கை ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். கை சேர்த்தாச்சு. கைக்கு ஒரு டிசைன் வரும் பாருங்க. கைக்கு ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டேன். பிளேடில் கோடு போட்டு விட்ட மாதிரி. சைடில் நடுவில் கை ஸ்லீவ் நடுவில் ஒரு கோடு மாதிரி லைனிங் மாதிரி போட்டு வச்சிட்டேன். அதான் சின்ன ஒரு டிசைன் மாதிரி பண்ணிட்டேன். நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லைனிங் பண்ணின்னு இருக்கேன். லைனிங் கட்டிங் பண்ணிட்டுருக்கேன். கீழே நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்து கட்டிங் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறதுக்குள்ள நம்ம பாடு. லைனிங் மட்டும் ரொம்ப கஷ்டம். லைனிங் உள்ளே அட்டாச் பண்ணி அதை தைக்கிறதுக்குள்ளே அது உள்ளே. இது காட்டன் வேறையா, பாலிஸ்டர் கிடைக்கல. பாலிஸ்டர்லாம் நல்லா நிற்கும். இது காட்டன் நிற்கவே நிற்காது. வடிவேல் சார் ஒரு படத்தில் காமெடி இல்லை, கூடையை கவுத்து விட்டா எப்படி இருக்கும், கீழே கூடையை கவுத்து விட்டா அந்த மாதிரி இருக்கும். இது காட்டனு அப்படியே மேலே அப்படியே உப்பிக்கும். அப்படியே கட்டிங் பண்ணின்னு இருக்கேன். நாலா பக்கமும் கட்டிங் பண்ணி கீழே இடுப்பு கிட்ட கட்டிங் பண்ணி ஒரே ஒரு ஷேப்பில் கொண்டு வரத்துக்குள்ள நம்ம பாடு போயிடும். அதனால இது ஜார்ஜெட்டு. அதே நம்ம பாலிஸ்டரோ பூனமோ இது இருந்தாக்கா நல்லாவே இருக்காது. ரொம்ப தள்ள துண்ணும். ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் கொஞ்சம் நிற்கிது, நல்லா நிற்கிது. எங்கே போட்டு வச்சிட்டோன்னு தெரில. இது மெட்டீரியல் நான் தேடுறேன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமே தேடி கட்டிங் பண்ண வீடியோ நான் எடுக்க முடியல. இன்னொரு வாட்டி கட்டிங் பண்ணுற வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். நான் கட்டிங் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் தைக்கிற குர்த்தி கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியே ரொம்ப காசு கொடுத்து விற்கிறாங்களா, நம்மளால வாங்கவும் முடியாது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெக்கு தைச்சுங்கிறேன். நெக்கு நான் வந்து பேட்டர்ன்லாம் வைக்க மாட்டேன். பேட்டர்னாக்கா அது கேன்வாஸ் வைப்பாங்கல்ல. கேன்வாஸ் ரொம்ப வளவலன்னு இருக்கும் பாருங்க, பூனம் பாலிஸ்டர் இருக்கலாம், அதுக்கு வைப்பேன். இது ஜார்ஜெட் ஆனால் நிற்கும், நல்லா நிற்கும். அதனால் லைனிங் கொடுத்துட்டு திருப்பிடுவேன். நெக்கை வந்து திருப்பிட்டாக்கா நல்லா நிற்கும். அது கரெக்டாக நிற்கும். இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் இது. நெக்கை திருப்பிட்டு இருக்கேன். பின்னாடி நெக்கு, முன்னாடி நெக்கு தைச்சிட்டேன் நான். அது காமிக்கல. பின்னாடி நெக்கு தைச்சுன்னுக்கிறேன். பின்னாடி நெக்கை பாருங்க. ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறேன் நான். எனக்கு கம்மியாக ரொம்ப ஈஸியாக வருது இதுதான். தச்சாச்சு. இந்த குர்த்திக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கொடுக்கலாம் இந்த குர்த்திக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தச்ச குர்த்தி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் போட்டு லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் லாங் வீடியோ போடுறேன். கீழே பீக்கோ பண்ணிகிட்ருக்கேன் நான். பீக்கோ தைச்சிட்டாக்கா ஒரு வேலை ஆகிடும். பீக்கோ ஆகிடுச்சு பாருங்கள். பீக்கோ ஆகிடுச்சு. உள்ளவும் தைச்சிட்டேன் நான். உள்ளே இருக்க லைனிங் தைச்சிட்டேன். நல்லா இருக்கா பாருங்கள். இந்த டிசைன் இதுதான் சொன்னேன் நான். நல்லா இருக்கா? சுற்றி பார்த்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் மாதிரி வச்சேன் நான். அங்கரஹா என்னவோ ஸ்டைல் இது. எனக்கு இந்த குர்த்தி டிசைன் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பக்கம் வேற ஒரு கலர், இன்னொரு பக்கம் வேற கலருன்ற மாதிரி தமாஷா இருக்கும். போட்டுக்கினாக்கா ஒரு நல்லா இருக்கும். நெக்கு கரெக்டாக வந்துருக்கு. ஷோல்டரு அங்கே மேலே நிற்கணும். அந்த லைனிங் இருக்கு பாருங்க, அந்த அட்டாச் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக ஷோல்டர் கிட்டே நிற்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம்னு அர்த்தம். கரெக்டாக தைச்சிருக்கேன் பாருங்க. அம்ப்ரெல்லா ஸ்டைல் குர்த்தி. தேங்க்யூ.